இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்த பாரதியோட பையனும் பொண்ணும் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறத என்னால சகிச்சுக்கவே முடியாம போனா போகுதுன்னு பொறுத்து போய்கிட்டு இருக்க. என் பொறுமைய நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க ஆதி. எல்லாருமா சேர்ந்து ரொம்ப எல்ல மீறி போறீங்க. இதுக்கு மேலயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஆதி, நீங்க இந்த நிமிஷம் பாரதி குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும். எனக்கு இப்ப அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீங்க எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இங்க பாருங்க, நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே வேண்டாம். இப்போ நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னா கூட நான் கழுத்தை நீட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆதி, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. மாப்ள, என் பேத்தியோட நிலைமைய பாத்தீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்காக அவளுக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? பாரதி குடும்பத்தால இந்த வீட்டுக்குள்ள தினம் ஒரு புது பிரச்சனை முளைச்சு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் என் பேத்தி மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்புறான்னு தெரிஞ்சும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க இப்படி கண்ட குடும்பத்துக்காக என் பேத்தியோட அன்பை அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நீங்க அவ குடும்பத்துக்காக இவ்வளவு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அவங்களுக்கு காசு பணம் எவ்வளவு வேணுமோ அத கொடுத்து அவங்களை இங்க இருந்து அனுப்புற வழிய பாருங்க. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கூடவே போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கிறத பாக்குறதுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ரொம்ப தப்பு மாப்ள, தப்பு. என் அனுபவத்துல சொல்றேன். என் பேத்தி மாதிரி ஒரு பொறுமைசாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க அதையும் இதையும் காரணம் காட்டி நாளை கடத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்பவே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆக மொத்தத்துல தமிழை நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கல, அதானே? தமிழையும் பாரதி குடும்பத்தையும் விட்டு நான் விலகி இருக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே? சரி, உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அதுக்காக நீங்க எல்லாரும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஆதி, சுத்தி வளைச்சு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அத நேரடியா இப்பவே சொல்லிட்டு போங்க. நான் நாளைக்கு என்னோட பதில சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்துதான் ஆகணும்.